வாங்க ஃப்ரெண்ட், ஆட்டுக்கல் பாயா பார்த்துடலாம். கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு அந்த ஆட்டுக்கல்லெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு வர வரைக்கும் சூடு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த சூட்டோடையே அதுக்கு மேலே கத்தி வச்சு தேய்ச்சா அதில் இருக்கிற முடியெல்லாம் க்ளீனாக வந்துடுது பாருங்கள். க்ளீனாக அப்படியே எடுத்துடுறாங்க பாருங்கள். கத்தி வச்சு சுரண்டிட்டு அது அந்த காலில் இருக்கிற அந்த முடி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. அது நிறைய ஆட்டுக்கல் இருந்தது, அதனால நிறைய போட்டுருக்காங்க. நமக்கு தேவை ஒரு 2 ஆட்டுக்கல் போதும். அதுதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தான் அது க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாவம் ரொம்ப. ஆனால் அவங்களுக்கு கையெல்லாம் சுடுது தான், ஆனால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. அது அப்படியே கத்தி வச்சு சுரண்டி சுரண்டி எல்லா ஆட்டுக்கல்லோட முடியும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறாங்க. நான் கொஞ்சம் வாரம் அவங்கக்கிட்ட போகிறதுனால அவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பாருங்கள், இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பேசுவாங்க. எடுத்துகிட்டு அந்த முடியெல்லாம் கத்தி வச்சு சுரண்டிட்டு திரும்ப அது வந்து சுடுறாங்க. கேஸு சிலிண்டர்லேயே வச்சு இந்த மாதிரி வச்சு சுட்டுருவாங்க. சுட்டுட்டா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த முடி அதெல்லாம் அதில் சரியாக போயிடும். பட் கால் வந்து சுட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சுடுறாங்க. எல்லா காலையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே ஃபுல்லாக அந்த முடியெல்லாம் போகிற அளவுக்கு ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் அந்த முடியெல்லாம் கருகிடும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக சுட்டுடுவாங்க. சுட்டுட்டு உள்ளே கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அது கடைக்குள்ளே செய்வாங்க. இவங்க வந்து வெளியில் வச்சு இதெல்லாம் செய்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அவ்வளோதான், சுட்டு முடிச்சிட்டாங்க. மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது முடிக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து அப்படியே சுரண்டிடுவாங்க. அதை கட்டி வச்சு சுரண்டி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் இந்த சரியாக சுடாதெல்லாம் மறுபடியும் நெருப்பில் காட்டுறாங்க. மேலே இருக்கிறது அப்படியே தீச்சிட்டு மறுபடியும் சுரண்டி பண்ணுவாங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி 5 தக்காளி எடுத்துக்கலாம். எனக்கு தக்காளி குட்டி குட்டியாக தான் இருந்தது, அதனால் ஒரு 4 தக்காளி 5 தக்காளி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாமும் போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி, எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டுக்கல் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை க்ளீன் பண்ணிடலாம். இப்படி தான் இருந்துச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி போட்டு அந்த ஆட்டுக்கல்லை வந்து அப்படியே மேலே நம்மளும் கத்தியை வச்சு தண்ணியில் போட்டு சுரண்டினோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும், க்ளீனாக ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நம்ம க்ளீனாக கழுவிக்கலாம். அது மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு நல்லா 2-3 தண்ணி போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் போட்டு வேக வச்சிடலாம். ஆனால் ரொம்ப நேரம் வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாயா. கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பெப்பர், மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம், எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் எல்லாமே அப்படியே போடுறதுனால அவ்வளோதான். எல்லாம் ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 சொம்பு தண்ணி. ஏன்னா நான் நிறையா பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் 2 சொம்பு தண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம். மூடி போட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா கம்மி பண்ணி ஸ்லோவில் வச்சுருங்க. அது பாட்டுன்னு வேகட்டும். அது பாட்டு நல்லா வெந்தால் தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டு, அதில் உள்ள சத்தெல்லாம் இறங்கும் கிரேவியில். நல்லா ஒரு 4-5 விசில் வந்தோடனே ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு தூங்க கூட செஞ்சிடலாம். அது ஒன்றுமே ஆகாது, அது பாட்டுன்னு வெந்துடும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸ்லோவில் வச்சுட்டு அது பாட்டுன்னு ஒரு 2 மணி நேரம் அப்படியே சிம்மிலே இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு பாருங்கள். இப்படி தான் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் எடுக்கும்போதே. பச்சை மிளகாய் ஒரு 4-5, தேங்காய் அரைச்சிது, கசகசா, தேங்காய், முந்திரி பருப்பு, இதை 3த்தையும் நல்லா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு போட்டுடலாம். தண்ணியும் தேவையான தண்ணி தேங்காயெல்லாம் கழுவி அதிலே போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா கொதி வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சமாக மேலே தேங்காய் எண்ணெய் போட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் போட்டால் செம்ம ஸ்மெல்லு நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஓரியோவுக்கு சாப்பாடு. அவன் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் சாப்பாடுக்காக. பாருங்கள் எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். பசி வந்துடுச்சு ஐயாவுக்கு. கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.